தாவீதுக்கு அருளின மற்றொரு கிருபையை நம்ம சங்கீதம் 23:4 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென், ஹalleluya. மற்றொரு கிருபை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹalleluya. இந்த ஆண்டு ஆண்டவர் நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். ஹalleluya. தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. கர்த்தருடைய கிருபை பாருங்க, அது ஒரு கேடகம் போல, அது ஒரு பட்டயம் போல தாவீதை சூழ்ந்து கொண்டது. 1 சாமுவேல் 23 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23:14 நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. சத்ரு அனுதினமும் தாவீதை தேடியும், ஹalleluya, எதிரி தாவீதை அனுதினமும் தேடியும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது அவனிடத்திலிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதா? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. இன்றைக்கு நான் உனக்கு போதித்து, இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார் தெரியுமா? அதே தாவீது தான் எழுதுகிறார். ஆண்டவர் எனக்கு போதித்து. சங்கீதம் 32:8 இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. அதே தாவீது பாடுகிறார். ஹalleluya. ஏன்னா அப்படிப்பட்ட கிருபைகளை அவர் அனுபவித்ததுனால அவர் எழுதுகிறார். அவர் எனக்கு போதித்து, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்து, என் மேல கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹalleluya. நம்முடைய பிள்ளைகளை எல்லா நேரமும் நம்ம கண் வைத்து கொண்டு இருக்க முடியுமா? நம்மளால முடியாது. எல்லா நேரமும் நமக்கு யாராவது ஆலோசனை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? ஒரு காரியத்தில் சொல்லுவாங்க, இன்னொரு காரியத்தில் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிருவாங்க. ஆனால் ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் நம்மை நடத்துவார். ஹalleluya. நம்மை நேர்வழியாய் அவர் நடத்துவார். அமர்ந்த தண்ணீரண்டையிலும் நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துவார். ஹalleluya. தாவீதுக்கு அருளின மற்றொரு கிருபையை நம்ம சங்கீதம் 23:4 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென், ஹalleluya. மற்றொரு கிருபை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹalleluya. இந்த ஆண்டு ஆண்டவர் நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். ஹalleluya. தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. கர்த்தருடைய கிருபை பாருங்க, அது ஒரு கேடகம் போல, அது ஒரு பட்டயம் போல தாவீதை சூழ்ந்து கொண்டது. 1 சாமுவேல் 23 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23:14 நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. சத்ரு அனுதினமும் தாவீதை தேடியும், ஹalleluya, எதிரி தாவீதை அனுதினமும் தேடியும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது அவனிடத்திலிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதா? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. இன்றைக்கு நமக்கு விரோதமாக சவுல் இல்லை, ஆனால் நமக்கு விரோதமான அந்த மறைவான எதிரி ஒருவன், அவன் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று, எந்த குடும்பத்தை கெடுத்து விடலாமோ என்று, எந்த பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணலாமோ என்று அனுதினமும் அவன் எத்தனித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு மாத்திரம்
ஸ்தோத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. ஹalleluya. இந்த ஆண்டு தாவீதுக்கு அருளின அந்த கிருபை, அந்த பாதுகாப்பு நம்ம எத்தனை பேருக்கு வேணும்? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஹalleluya. ஆண்டவரே, தினமும் சத்ரு எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து வந்தாலும், எந்த வழியில நுழைய நினைத்தாலும் தேவன் எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹalleluya. தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. தேவன் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க போறதில்லை. ஹalleluya. அந்த கிருபைகள் எத்தனை பேருக்கு வேணும்? ஹalleluya. ஹalleluya. அதே போல கோலியாத் இடத்துல அந்த தாவீது செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்தான். அவன் ராட்சதன், அவன் கெட்சித்து கொண்டு இருக்கிறான், அவன் மிரட்டி கொண்டு இருக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். தாவீது அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:37 பார்க்கிறோம். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஹalleluya. இங்க இந்த வசனத்துல சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு சிங்கம் இப்போ உள்ள வந்துருச்சுன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? இல்லை, நம்ம இப்போல்லாம் நம்ம நாய்க்கு கூட நம்ம பயப்படுற ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், சிங்கத்தின் அவ்வளோ பெரிய கர்ச்சிக்கிற சிங்கம், பெரிய ஆபத்துகள்ல இருந்து என்னை தப்புவித்த தேவன். கடந்த ஆண்டு நம்மளை தப்புவித்தாரா? எதனையோ ஆபத்துகள், சிங்கம் போன்ற ஆபத்துகள், கரடி போன்ற ஆபத்துகள் நம்மளை பீறி போடுகிறது போல, நம்முடைய இருதயத்தை பீறி போடுகிறது போல ஒருவேளை நமக்கு விரோதமான யுத்தங்கள் வந்திருக்கலாம். அவ எல்லாவற்றையும் தாண்டி வர கிருபை செய்த தேவன் இந்த ஆண்டு நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பெலிஸ்தரின் ஆவிகள், எல்லா பிசாசின் கிரியைகளை அவர் முறியடித்து போடுவார். ஹalleluya. எப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எத்தனை பேர் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம்? 2 சாமுவேல் ஒரே ஒரு வசனத்தை நம்ம எழுந்து நின்று அப்படியே நம்ம ஸ்கிரீனை பார்த்து நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22 நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22:1 நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. நம்ம விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை நீங்க வாசிங்களேன். நம்மை ஆண்டவர் எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா பிசாசின் போராட்டங்களுக்கும் இந்த ஆண்டு நம்மளை விடுவிக்க போகிறார், நம்மளை பாதுகாக்க போகிறார். அதனால தாவீது பாடி போல நம்ம விசுவாசத்தோடு நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஹalleluya. கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் கேடகம் நீர், எங்கள் துருகம் நீர், எங்களை ரட்சிக்கிற இரட்சண்ய கொம்பு நீர், எங்கள் உயர்ந்த அடைக்கலம் நீர், எங்கள் பாதுகாப்பு நீர், எங்களை ரட்சிக்கிறவர் நீர். ஹalleluya. எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவர், அப்படியே விசுவாச அறிக்கை செய்யுங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா நஷ்டத்தை கொண்டு வருகிற கிரியைகள், எல்லா ஆக்சிடென்ட்ஸை கொண்டு வருகிற கிரியைகளுக்கு விரோதமாக நீர் எங்களுக்கு துருகமாய் இருக்க போகிறீர். நீர் எங்களை ஒப்பு கொடுக்க போகிறதல்ல, எங்களை சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்க போகிறதல்ல, ராட்சதர்களுடைய கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நீர் எங்கள் கேடகம். சொல்லுவீங்களா? நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் துருகம், எங்கள் ரட்சிப்பின் கொம்பு, எங்கள் அரண். ஹalleluya. என் துருகமே, என் கேடகமே, ரட்சண்ய கொம்புமானே. சொல்லுங்க, என் துருகமே, கேடகமே, ரட்சண்ய கொம்புமானே. அப்படியே
பாடலாக. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. துருகமே, என் துருகமே, என் கேடகமே. விசுவாசத்தோடு எங்களுக்கு துருகம் இல்லை, எங்களுக்கு கேடகம் இல்லை, நீரே எங்களுக்கு ரட்சிப்பு. துருகமே, வாயில திறந்து இந்த வார்த்தைகளை அப்படியே பாடலாக. கொம்புமானி. துருகமே, கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. உம்மாலே மதிலை தாண்டிடுவே, உம்மாலே சேனைக்குள் பாய். நீங்க சொல்லுங்க, ஒரு மதில போல இருக்கலாம், ஒரு மலையை போல இருக்கலாம் இந்த ஆண்டு. ஆனா அவர் இருக்கும் பொழுது உம்மாலே சேனைக்குள் உம்மாலே பாய்ந்திடுவே, உம்மாலே மதிலை தாண்டிடுவே, உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவே. என் மீட்பரே, மீட்பரே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே. என் மீட்பரே, என் மீட்பரே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. என் பலனாகிய என் தேவனே, உம்மில் மகிழ்ந்து களிகூருவே. என் பலனாகிய என் தேவனே, உம்மில் மகிழ்ந்து களிகூ. என் துருகமே, என் துருகமே. கரங்களை உயர்த்தி எங்கள் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. என் துருகமே, கேடகமே, என் துருகமே. கேடகமே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு கேடகம். துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. உம்மாலே உம்மாலே மதிலை தாண்டிடுவே, உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே மதிலை தாண்டிடுவே, உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவே. என் மீட்பரே, என் மீட்பரே, நன்மையும் கிருபையும். விசுவாசத்தோடு இந்த ஆண்டு எங்களுக்கு உம்முடைய கிருபைகள், அந்த தாவீது கருளின கிருபைகள், நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. என் பலனாகிய என் தேவனே, உம்மில் மகிழ்ந்து களி. எங்கள் பலன் அவர். ஹல்லேலூயா. எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவே. என் துருகமே, கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. சேர்ந்து சொல்லுவோம். என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. மீண்டும் சொல்லும், கைகளை உயர்த்தி. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சணிய கொம்புமானி. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா.
என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வான்பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.